ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கான அப்டேட் பத்தி தான் பேச போறோம். அப்டேட்னு சொல்ற படம் வந்து ரிலீஸ் ஆக போதா இல்ல ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விடாமுயற்சி திரைப்படம் வந்து எத்தனை நாள், எத்தனை மணி நேரம், எத்தனை நைட், எத்தனை பகல் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து தூங்கி தூங்கி எந்திரிச்சு பார்த்துட்டே இருப்போம். ஃபோன் நோண்டுவாங்க, வந்துருச்சா படம், இல்லை இன்னும் வந்துருச்சா, இல்லை வரல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ சமீப காலமாக வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனாங்க, நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆனாங்க, இப்போ வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனாங்க. இப்போ வந்து எதுவுமே ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, லைக்கா தரப்புல வந்து வெளியே இருக்கு. நேற்று 10:30 மணி வாக்கில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சி திரைப்படம் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். மேலும் இந்த புத்தாண்டு அனைவரும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கிறோம். இப்படிக்கு லைக்கா குடும்பம் சொல்லியிருக்காங்க. ஆனா பட் வந்து லைக்கா தரப்புல இருந்து சொல்லி வெளியேறிட்டாங்க. ஆனா பட் வந்து ரசிகர் தரப்புல இருந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்து கொந்தளிச்சிட்டாங்க சொல்ல கோவத்துல. ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, படம் வந்து எனக்கு வந்து கரெக்டான டேட் சொல்லு. நீ அடுத்த வருஷம் தீபாவளிக்கே போனாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கே போனாலும் சரி, இல்லை வேற ஏதாவது தமிழ் புத்தாண்டுக்கு வந்தாலும் சரி, இது எந்த டேட் சொல்லியோ அந்த டேட் கரெக்டாக சொல்லிடுங்க. ஏன் வந்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இது வெறுப்பேற்றிருக்கிறீங்க அப்படின்றத மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு வந்து கொந்தளிச்சிட்டாங்க. எப்படி ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்தலம் ட்விட்டர்ல வந்து ஹேஷ்டேக்னு சொல்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஹேஷ்டேக்ல வந்து அவங்க வந்து கருத்துக்களை வந்து பதிவிட நேத்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்ல வரணும். ஃபர்ஸ்ட் படத்தை ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அகோலி, அதுக்கப்புறம் விடாமுயற்சி இருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்தோட இருக்காங்க தான் சொல்ல வரணும். அது மட்டும் இல்லாம அது ட்விட்டர்ல ட்வீட் போட்டவங்க, படம் கூட வந்து ரிலீஸ் ஆன ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த அளவுக்கு ட்வீட் போட மாட்டாங்க. ஆனால் வந்து ஃபெயிலியர் அது ட்ரைலரே வர படத்துக்கு இவ்வளோ ட்வீட் போட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி பண்றாங்க. எதுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ ஜாஸ்தி பண்றீங்க, படம் வந்து ஓடுமா ஓடாதா அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து சொல்றாங்க. விடாமுயற்சி திரைப்படம் வந்து சமீபத்தில் அஜித் அவர்களையும் பார்த்ததாகவும் வெளியில இருக்கு, தகவல் வெளியே இருக்கு. இந்த திரைப்படம் வந்து பயங்கரமா அவருக்கு வந்து பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திரைப்படம் தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படம் அப்போ வந்து கண்டிப்பா அவருக்கே பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து நம்மளுக்கும் பிடிக்கும் அப்படிதான் எதிர்பார்க்கலாம். பொறுத்து வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த திரைப்படத்துல காஸ்ட்ல வந்து எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தா, அதுல வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அஜித், த்ரிஷா, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் அவர்கள் இருக்காங்க, சஞ்சய் டியூட் இருக்காங்க, அதுக்கப்புறம் அருண் விஜய் இருக்காங்க, அருண்தாஸ் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கெஸ்ட் ரோல் வராங்களான்னு தெரியல. அர்ஜுன் அவர்கள் வந்து வில்லன் ரோல் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ட்ரைலர்ஸ்ல தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 225 கோடியிலிருந்து 330 கோடி வரைக்கும் பட்ஜெட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய படம் தான். ஆனா வந்து லைக்கா வந்து இந்த டைம்ல வந்து பொங்கலுக்கோ இல்ல வந்து தீபாவளிக்கோ ரிலீஸ் பண்ணா அந்த போட்ட கலெக்ஷன் எடுத்திருக்கலாம். ஆனா பட் வந்து தள்ளி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்து கொண்டு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ட்விட்டர்ல வந்து என்னென்ன கருத்துக்களை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஓப்பன் பண்ண வந்து மீம்ஸ் கிரியேட்டர் ஆகட்டும், இந்த கருத்து சொல்றவங்களாகட்டும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல போயிட்டு நீங்க தலைவரோட ட்ரேசர் வந்து ரிலீஸ் ஆகுது அதை போடுன்னு சொல்லி சண்டை போடுறதாகட்டும், நேற்று நைட் வரைக்கும் வந்து அந்தந்த இடத்துல வந்து ஸ்பீக்கரை ஸ்க்ரீன் டிஸ்பிளேல கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ரைலர் வந்து வருது பயங்கரமா தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டதுன்னு சொல்ல வரணும். ஏன்னா வந்து லைக்கா நிறுவனத்துல இருந்து ஒரு அபிஷியலா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா, அந்த நியூஸ் வந்த உடனே பயங்கரமா மனசு உடஞ்சு போயிட்டு ட்விட்டர்ல வந்து அவங்க கருத்துக்களை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பட் வந்து அஜித் படம் மட்டும்தான் சமீப காலமா வந்து ரிலீஸ் ட்ரைலர் ஆகட்டும் கேட்டு ரிலீஸ் பண்றாங்களே தவிர, ஆனா பட் வந்து மற்ற நடிகர்களுக்குலாம் வந்து கரெக்டா சொன்ன டேட்னா ஒரு சில நாள் கொஞ்சம் முன்ன பின்னால் ஆகலாம், பட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து அஜித் அவர்களுக்கு மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றது தெரியல. தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர், இது மற்ற எந்த பிரச்சனைக்கும் வந்து தலையிட மாட்டாரு. இவர் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது மட்டும் மற்றவங்க எல்லாம் வந்து தலையிட்டு கெடுக்கிறாங்களா அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி த்ரிஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து பயங்கரமான ஆக்டிவா இருப்பாங்கன்னு தான் சொல்ல வரணும். யார் அப்டேட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, திரைப்பட நிறுவனம் கூட அப்டேட் பண்ணாது. த்ரிஷா அவர்கள் வந்து நான் வந்து அஜித் சார் கூட இருக்கிறேன்,
இந்த படம் வந்து விடாமுயற்சி வந்து முடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கான ஷூட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டே இருக்காங்க. சமீபத்தில் இந்த ஃபோட்டோ ஒன்று, இந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரலாக பேசப்பட்டுச்சு. திரிஷா அவர்கள் வந்து விடாமுயற்சிக்கான அப்டேட் வந்து தரப்புல இல்லாமல் இவங்க தரப்புல வந்து பயங்கரமாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகலையே, ட்ரைலரே வரலையே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்திலையும், அது மட்டும் இல்லாமல் திரைப்படம் வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்துல இருந்து வெளியிட்டா நல்ல கலெக்ஷன் ஆகும்னு சொல்றது என்னோட தரப்புல இது வேண்டுகோள். அதே மாதிரி ஆடியன்ஸ் தரப்புல அதுதான் வேண்டுகோள் வைப்பாங்க அப்படின்றது சொல்லிக்கலாம். அதே மாதிரி விடாமுயற்சியாகட்டும் மற்ற திரைப்படங்களாகட்டும் எக்ஸ்பெக்டேஷன்ன்றதை வந்து நம்ம நாளுக்கு நாளுக்கு அதிகரிச்சுட்டே வந்திருந்தீங்கன்னா படம் வந்து ஃப்ளாப் ஆகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு திரைப்படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனால் படம் வந்து ஃப்ளாப் ஆகிடும். எக்ஸ்பெக்டேஷனே பண்ணாமல் போகிற படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விடாமுயற்சி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி 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 லாஸ்ட் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மனவேதனை அடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி பட நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் பட் வந்து என்ன பண்ண போறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். லைக்கா நிறுவனம் திடீர்னு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தவிர வேற ஏதாச்சும் வீடியோ பேசினாலும் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். பாய்.